வம்பு நிறைந்த வார்த்தைகள் வாயில புறப்படக்கூடாது. அது அம்பை போன்றது, காயப்படுத்தும். ஆகவே வம்பு நிறைந்த வார்த்தைகளை விட்டு அன்பு நிறைந்த வார்த்தைகளை பேச வேண்டும். அன்பு காயப்படுத்தாது. அன்புக்குரியவர்களே, நல்லவராம் இயேசுவின் இந்த நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 3:8 விட்டுவிட வேண்டியவைகளில் வம்பு வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வம்பு வார்த்தைகள் என்பது பிரச்சனையை உருவாக்குவதற்கு பேசப்படுகிற சொற்கள், வார்த்தைகள். ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படிப்பட்ட விதையை நாம் விதைப்போமையானால் நமக்கும் இப்படிப்பட்ட விதை விதைக்கப்படும் என்று மறந்துவிடக் கூடாது. கூடுமான வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாக இருங்கள். ஒருவேளை சமாதானமா இருக்க முடியலையா, அமைதியா இருந்துருங்க. அமைதி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக மாறிவிடும். நம்முடைய வார்த்தைகள் ஒரு காரியத்தை பிரச்சனைக்குரியதாக மாற்றிவிடக் கூடாது. வம்புகள், வம்பு நிறைந்த வார்த்தைகள் வாயில புறப்படக்கூடாது. அது அம்பை போன்றது, காயப்படுத்தும். ஆகவே வம்பு நிறைந்த வார்த்தைகளை விட்டு அன்பு நிறைந்த வார்த்தைகளை பேச வேண்டும். அன்பு காயப்படுத்தாது, காயங்களை கட்டும். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இருக்கும்போது வம்பு வேண்டாம், அன்பை கொண்டு வாழ்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.